ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியலோட லிங்க் அதே மாதிரி அந்த வீடியோக்கான நோட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்லேயே யூடியூபோடைய லிங்க்கும் இருக்கும். பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பேட்டர்ன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எம்இசி பேட்டர்ன் பார்த்தோம். இது வந்து பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பேட்டர்ன். ஸோ இந்த ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னும் அந்த செனாரியோவை பொறுத்து, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ண போகிறோன்னா அந்த சிஸ்டமோட யூஸ் கேஸ் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து, அதோடைய நேச்சரை பொறுத்து டிசைன் பேட்டர்ன் செலக்ட் பண்ணப்படும். இப்போ வந்து போன இதில் பார்த்தீங்கன்னா எம்இசி பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ இது பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பேட்டர்ன். ஸோ இந்த பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பேட்டர்ன் சிம்பிளாக சொன்னால் இதில் என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் தி மெசேஜஸ், மெசேஜ் சென்டிங் தான் கான்செப்ட். சென்டர் ஆஃப் தி மெசேஜஸ் ஆர் பப்ளிஷர்ஸ், ரிசீவர்ஸ் ஆஃப் தி மெசேஜஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு மீடியேட்டர் ஆர் மெசேஜ் ப்ரோக்கர்னு ஒன்று இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த டிசைன் பேட்டர்ன் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்குவோம். அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் வந்து ஸ்கூலில் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸையும் டைரெக்டாக பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை இந்த கரண்ட் ஸ்பெசிஃபிக் சாட்டர்டே ஹாலிடே ஒர்க்கிங் டேவான மெசேஜ் சென்ட் ஆகட்டும், இதெல்லாமே காமனாக ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்டர்மீடியட்டாக மெசேஜ் ப்ரோக்கர்னு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்க வாங்கி யார் நம்பருக்கெல்லாம் அனுப்பணும்னு இவங்க ஸ்கூல்லேருந்து டீட்டெயில் கொடுக்குறாங்களோ அவங்க நம்பருக்கெல்லாம் புஷ் பண்ணிடுவாங்க அந்த மெசேஜை. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் சாட்டர்டே இஸ் ஹாலிடே அப்படின்ட்டு இருக்குன்னா அந்த மாதிரி மெசேஜஸை புஷ் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்கூல் வந்து பப்ளிஷரு, அதாவது சென்டரு, இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர். இதுதான் இந்த பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் பேட்டர்னுடைய கான்செப்ட். அதே இப்போ நான் சொன்னது தான் மறுபடியும் டெக்ஸ்ட்டாக வந்திருக்கும். இதில் சப்ஸ்கிரைப் டு ஸ்பெசிஃபிக் டாபிக் ஆர் மெசேஜ் டைப். ஸோ ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துனோடனே, பசங்களை சேர்த்துனோடனே அங்கே வந்து பேரண்ட்ஸோட நம்பர் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்போயே அவங்க சப்ஸ்கிரைபர் ஆகிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கலி சொல்கிறேன். பப்ளிஷர் என்ன பண்ணுவாங்க, சென்ட் மெசேஜஸ் டு எ டாபிக் த்ரூ மெசேஜ் ப்ரோக்கர். ஃபைனலாக அந்த ரிலவெண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ அதுலேயும் கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. அது செனாரியோக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு அனுப்பணுங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ சப்ஸ்கிரைபர்லாம் இருப்பாங்க. ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஸ்லி கப்புள்டு கான்செப்ட். இது பப்ளிஷரும் சப்ஸ்கிரைபரும் வந்து இண்டிபெண்ட். ஸோ பப்ளிஷர் வந்து மெசேஜ் அனுப்பலைனாலும் சப்ஸ்கிரைபர் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பப்ளிஷர் அனுப்புனாலும் சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்து பார்ப்பாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இதில் நடுவில் வந்து பப்ளிஷர் சென்ட் பண்ணி சப்ஸ்கிரைபருக்கு போகலைனாலும் ப்ராப்ளம் கிடையாது, சென்ட் ஆகலைங்கிற மாதிரி ரெக்கார்ட் பதிவாயிடும், அவ்வளோதான். ஸ்கேலபிலிட்டி, நியூ சப்ஸ்கிரைபர் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஈஸி டு மாடிஃபை ஆர் ரீப்ளேஸ் காம்பனண்ட். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் டு டிபக். ஸோ இப்போ சென்டருக்கும் ரிசீவருக்கும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பருக்கும் அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விடும்போது எல்லாத்துக்கும் போச்சா இல்லையா, சென்ட் ஆச்சா இல்லையான்னு கூட ஓரளவுக்கு நம்ம டீட்டெயில் வாங்கிடலாம். பட் கண்டிப்பாக சென்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்சரி மெசேஜ் போகாது. மெசேஜ் லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆனால் தான். இதுதான் வந்து பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் டிசைன் பேட்டர்ன்.